அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பழக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். சிகரெட் குடிப்பாங்க, புகையிலை யூஸ் பண்ணுவாங்க, வெத்தல பாக்கு போடுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரில அதிகமான ஒரு டீ குடிக்கிற பழக்கங்கள் இருக்கு. இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனுஷனுக்கு ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு பிடிக்கும். ஒரு கெட்ட பழக்கத்த விடணும் அப்டின்னா, மனுஷனுக்கு முடிஞ்ச அளவு கண்ட்ரோலா இருக்கணும். அத பத்தி நினைக்கக்கூடாது. அத ஸ்மெல் எடுக்கக்கூடாது. சிகரெட் நிப்பாட்டுறோம் அப்டின்னா, சிகரெட் ஸ்மெல் எடுக்கக்கூடாது. யாரு குடிக்கிறதுன்னு நம்ம சிகரெட் பிடிக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது. பார்த்து நம்ம மைண்டு கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் அதுலருந்து ஒதுங்கி இருப்போம். இது தியாகத்திலயும் பெரிய தியாகங்கள சொல்லலாம். அதாவது இந்த மனுஷனோட தலைய கவனிச்சு பாருங்க. ஃபுல்லா கூண்டால மூடப்பட்டிருக்கு. கூண்டால மூடி தலைக்கு மேல லாக் வச்சு பூட்டி அந்த சாவி மனைவிட்ட இருக்கு. இவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, இவருக்கு கன்டினியூவா சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு. சிகரெட் கன்டினியூவா குடிச்சோனே அவங்க மனைவி பலமுறை எச்சரிச்சிருக்காங்க. ஆனா, இவருக்கு விடணுங்கிற ஆசை இருந்திருக்கு. சிகரெட் எப்படியாவது விடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்திருக்கு. ஆனா, அவருக்கு விடணும்னு தோணுனாலும், அ சில விஷயங்கள அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு விட்டுற முடியாதுல்ல. ஆனா, இதெல்லாம் முடிவு எடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம்ன்னு யோசிக்கும்போது, மனைவிட்ட கன்சல்ட் பண்றாங்க 2 பேரும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் என்ன பண்ணலாம்? எனக்கு விட முடியல அப்படின்னு. அதுக்கு ஒரு ஐடியா குடுக்குறாங்க மனைவி. இது மாரி கழுத்தோட சேர்த்து ஒரு கூண்ட போட்டுருங்க. கூண்ட போட்டு லாக் பண்ணிருங்க. லாக் பண்ணி சாவி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தாலும், அவரோட தியாகத்த நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா, இது ஒரு தியாகம், பெரிய தியாகம். சரி மனைவி சொல்லிட்டாங்க, அந்த பழக்கத்த விடணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட்ல நம்ம நார்மலா இருந்தா திருப்பி சிகரெட் பிடிச்சுருவோம். அதனால நம்ம கழுத்தோட சேர்த்து இந்த ஃபோட்டோ கவனிச்சு பாருங்க. அந்த கழுத்தோட சேர்த்து மண்டை வரைக்கும், மேல வரைக்கும் ஒரு கூண்டு மாரி அமைச்சு, சின்ன இடைவெளி விட்டு, அ லாக் பண்ணி அந்த சாவி மனைவிட்ட இருக்கும். தண்ணி குடிச்சுக்கலாம் லேசா. ஆனா சாப்பிடும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சாப்பிடும்போது மட்டும் அந்த அந்த கூண்டுலருந்து அவங்க தலை ரிலீஸ் பண்ணப்படுது. இது எவ்வளவு ஒரு தியாகம் பாருங்க. மனைவிக்காக சிகரெட்ட விடணுங்கிற பழக்கத்துக்காக எவ்வளவு ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட இது மறந்துருவோம். இத பண்ணுவோம். 10 பேர் சிரிச்சாலும் பிரச்சனை இல்ல. 10 பேர் நம்மள கேலி பண்ணாலும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, இவரு எந்த யோசனையும் இல்லாம, யார பத்தியுமே கவலைப்படாம, நம்ம லைஃப்ல புடிச்சத பண்ணுவோம். நமக்கு இந்த கெட்ட பழக்கத்த விடணுங்கிற ஒரே எண்ணத்துல மட்டும், உலகமே என்னமே சொல்லிட்டு போதே! அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா, நான் இத விடணும். என் மனைவிக்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பெரிய ஒரு அர்ப்பணிப்பா சொல்றாங்க. அந்த பூட்ட பூட்டி அவங்க மனைவி சாவி வச்சுக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு முன்ன தொறந்து சாப்பிட்டு திருப்பி பூட்டிக்கிறது. இது வெளில வேலைக்கு போம்போதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. வேலைக்கு போம்போதெல்லாம் சாவிய கொண்டு போவாங்களா? இல்ல வேலைக்கு போவாரா? வீட்ல இருப்பாராங்கிறது தெரியல. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.